ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஷ் கிட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்படி இருக்க மிக்ஸியை ரொம்ப சூப்பராக பலன்னு எப்படி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோங்க. இது வீடியோக்காகவே நான் அப்படியே விட்டுட்டேன். ஒரு 1 மந்த் வந்து நான் அப்படியே துடைக்காமல் யூஸ் பண்ணி வச்சுட்டு, ஸோ வீடியோக்காகவே காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக வந்து தினைக்கும் துடைக்கிற மிக்ஸி தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தண்ணி போட்டு இதை வந்து ஓரளவுக்கு தண்ணி வந்து நினச்சிட்டு ஒரு துணியில் நினச்சிட்டு வேஸ்ட் கிளாத்தில் நினச்சிட்டு இது மாதிரி துடைச்சி எடுத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் காட்டன் கிளாத் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் அழுக்கு ரொம்ப க்ளீனாக வரும். ஜஸ்ட் வந்து தண்ணி போட்டு நம்ம துடைக்கும் போது அந்த அளவுக்கு க்ளீன் ஆகாது. என்னென்னா அந்த அழுக்கெல்லாம் வந்து ஊற வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு எம்டி பவுலில் வந்துட்டு கொஞ்சமாக பேஸ்ட் எடுத்துக்கோங்க. பேஸ்ட்டில் வந்து ப்ளீச்சிங் ஏஜென்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஷாம்பு எடுத்துக்கோங்க. ஷாம்பு வந்து நல்லா வந்து என்ன சொல்கிறதுனா அழுக்கெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் அதுக்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் வந்து ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே நீங்கள் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இதில் அப்ளை பண்ணிட்டு லாஸ்ட்டாக நான் பேக்கிங் சோடா தனியாக சேர்த்து நான் க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ நான் ரெகுலராக வந்து ஏதாவது ஊருக்கு போயிட்டோம், ஹஸ்பண்ட் ஏதாவது மிக்ஸியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அது மாதிரி இருக்குது அப்படின்னா, கொஞ்சம் அவங்க வந்து அழுக்கு பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் இது மாதிரி தான் க்ளீன் பண்ணுவேன். மேக்ஸிமம் வீட்டில் தினைக்குமே ரெகுலராக நீங்கள் வந்து ஒரு க்ளீன் கிளாத்தில் வந்து தண்ணி போட்டு அந்த காட்டன் கிளாத்தை தொடச்சிங்கனாலே நீட்டாக போயிடும். ஸோ இது அளவுக்கு நீங்கள் விட்டு வைக்க வேண்டாம். எப்போவாவது ஒரு டைம் சப்போஸ் இது மாதிரி அழுக்கு இருக்குன்னா நீங்கள் இது மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ரஷ் போட்டு நம்ம வேணான்ற தூக்கி போடுற டூத் ப்ரஷ் இருக்கும்ல, அதை எடுத்துகிட்டு இது மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. எல்லா பக்கத்துலேயும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அப்ளை பண்ணி விட்டுட்டு திரும்ப அந்த கிளாத்தில் வந்து தண்ணி தொட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா அடியில் எல்லாமே வந்து சிந்தினது அது மாதிரிலாம் அப்படி இப்படியே இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக எந்த ஒரு ஒர்க் பண்ணிங்கனாலும் மிக்சியில் வந்து சட்னி அரைக்கும் போது அது மாதிரினா ஒரு ஈரமான கிளாத் வச்சு அப்பப்போ தொடச்சி எடுத்துக்கிட்டிங்கனாலே மிக்ஸி வந்து க்ளீனாக இருக்கும். பேக்கிங் சோடா பொறுத்த வரைக்கும் இந்த பழுப்பு நிறத்தில் இப்போ ஒயிட் கலர் மிக்ஸி வந்து நல்லா பழுப்பு நிறத்தில் மாறிடுச்சு அப்படிங்கிறது நல்லா ஒயிட்டாக நல்லா வந்து கலர் நல்லா சேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லைங்க, மிக்ஸியோட மூடி நான் உங்களுக்கு நான் லாஸ்ட்டாக காமிக்கிறேன். அதோடைய மூடியை கூட நம்ம க்ளீன் பண்ணுறது எப்படி அப்படின்றதையும் சேர்த்து நான் இது கூட அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் வந்து பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இது புரியாமல் போகும். ஸோ பார்த்தீங்கன்னா இடுக்கிலலாம் வந்து இது மாதிரி டூத் பிக் வச்சு எடுத்துக்கோங்க. இந்த இதை அழகாக கழட்டிட்டு இந்த இதெல்லாமே நீங்கள் வந்து லைட்டாக ப்ரஷ் வச்சு எடுத்திங்கன்னா நீட்டாக வந்துடும். ஏன்னா நம்ம தண்ணி போட்டு லைட்டாக ஊற விட்டுருக்கோம்ல, ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக வந்துடும். இது மாதிரி க்ளீனாக தொடச்சி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே இது மாதிரி இடுக்கிலலாம் டூத் பிக் வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக வந்துடும். இப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு பொருளையும் ரொம்ப பராமரிப்பாக வச்சுருக்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ ரொம்ப க்ளீனாகவும் ப்ராப்பராகவும் வச்சுருந்தோம் அப்படின்னா தான் ரொம்ப அது வந்து லைஃப் நமக்கு கொடுக்கும். இன்னொரு விஷயம், மிக்ஸியை பொறுத்த வரைக்கும் தண்ணி வந்து அந்த ஹோல்ஸில் எதுலேயுமே போகாத பவாறு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ஹோல்ஸில் போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஷேக் அடிக்க நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ வந்து பேக்கிங் சோடா நான் ஒரு இதில் சேர்த்துட்டு வேறு டூத் ப்ரஷ் வச்சுட்டு அதே மாதிரி பழைய டூத் ப்ரஷ் வேறு எடுத்துகிட்டு இது மாதிரி எல்லா பக்கமும் அதாவது நல்லா வரப்படியாக ஈரம் இல்லாத மாதிரி இந்த மாதிரி மிக்ஸி ஜார் மூடிக்கு கூட இது மாதிரியே தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம ஈரம் கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துகிட்டு நம்ம வந்து வர துணி போட்டு தொடச்சி எடுத்துருவோம். மிக்ஸி நீங்கள் இது மாதிரி வாஷ் பண்ணுறீங்க, நல்லா வந்து க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாள் வந்து நீங்கள் வெயிலில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ப்ளக் மாட்டி யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா ஷேக் அடிக்கும். ஸோ அதை ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்மளோட மிக்ஸி வந்து க்ளீனாக ரெடி ஆகிடுச்சு. அந்த பேக்கிங் சோடா போட்டு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கும். நீங்களும் இதே மெத்தடில் க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்லாம் சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துவங்க இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.